بسم الله الرحمن الرحيم ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وأتموا الحج والعمرة لله. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இந்த சிறப்புமிக்க உம்ரா பயணத்தினுடைய பயானை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும், இந்த அல்லாஹ்வினுடைய விருந்தினராக உம்ரா என்ற பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் விருந்தினர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். நம்முடைய வாழ்வில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பல வகையான வழிமுறைகளை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அந்த வகையில்தான் உம்ரா என்ற இபாதத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவினுடைய சிறப்பை பற்றியும், உம்ரா செய்ய செல்பவர்களுக்கு எவ்வளவு பெரிய மகத்துவமும் சிறப்பும் இருக்கிறது என்பதை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். எனவே இந்த பயணத்தை நாம் மேற்கொள்ளும் பொழுது இந்த இபாதத்தை செய்வதற்கு முன்பாக நம்முடைய உள்ளத்தில், யா அல்லாஹ், இந்த இபாதத்தை உனக்காக வேண்டியே செய்கின்றேன் என்ற இஹ்லாஸான உள் தூய்மையால் நியத்தை நம்முடைய மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், வஅதிமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ்விற்காக வேண்டியே ஹஜ்ஜையும் உம்ராவையும் பரிபூர்ணமான முறையில் நீங்கள் நிலைநாட்டுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறார். எனவே எந்த ஒரு இபாதத்தை நாம் செய்வதாக இருந்தாலும் முழுமையான முறையில் அல்லாஹ்வுக்காக என்ற இஹ்லாஸை நாம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா நம்முடைய இபாதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், யாரிடமிருந்து இபாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்றால், அதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறான், இன்னமா யதகப்பல் அல்லாஹு மினல் முத்தகீன். யாருடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்கிறதோ, யாருடைய உள்ளத்தில் இஹ்லாஸ் இருக்கிறதோ, யாருடைய உள்ளத்தில் உள் தூய்மை இருக்கிறதோ அவர்களிடமிருந்து தான் அல்லாஹ் தஆலா அவர்கள் செய்கின்ற அந்த இபாதத்துக்களை ஏற்றுக்கொள்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறார். அப்போ நம்முடைய இபாதத்தை இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் அதில் கண்டிப்பாக இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜையும் உம்ராவையும் பற்றி சொல்லும் பொழுது, நீங்கள் முழுமையான முறையில் அல்லாஹுக்காக வேண்டி அது நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறார். எனவே நாம் இந்த பயணத்தில் நிச்சயமாக மனதில் அல்லாஹுக்காக என்ற இஹ்லாஸை வைத்துக் கொள்ள வேண்டும். இஹ்லாஸ் இல்லாத எந்த ஒரு இபாதத்தும் நாளை மறுமையில் பயன் தராது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கையும் செய்திருக்கிறார்கள். எனவே உம்ராவுடைய பயணத்தை நாம் மேற்கொள்ளும் பொழுது, உம்ராவிற்காக நாம் செல்லும் பொழுது இந்த உம்ராவினுடைய நன்மை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் உம்ரத்து இலல் உம்ரா கஃபாரத்து லிமா பைனஹுமா. ஒரு அடியார் ஒரு உம்ரா செய்கிறார் என்றால் அடுத்த உம்ரா செய்யக்கூடிய பாக்கியம் எப்பொழுது கிடைக்கின்றதோ அதுவரை இடைப்பட்ட காலங்களில் செய்கின்ற நம்முடைய சிறு பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போ உம்ரா செய்வதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகுதான் நாம் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். எனவேதான் ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுடைய வாழ்நாளில் அல்லாஹ்விடத்திலே
தௌபா இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறார்கள். காரணம் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அந்த அடிப்படையில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரப்பிடத்திலே கேட்டார்கள், ரப்பனா தலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரின். யா அல்லாஹ், நாங்கள் தங்களுக்கு தாங்கள் அநீதி இழைத்துக் கொண்டோம், எங்களை நீ மன்னித்து கருணை செய்யவில்லை என்று சொன்னால் நாங்கள் நஷ்டவாளியாக ஆகிவிடும் என்று கதறினார் என்பதை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே நம்முடைய வாழ்வில் நாம் அதிகம் அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு தேட வேண்டும். அந்த பாவங்களை மன்னிப்பதற்கான ஒரு அமல் தான் உம்ரா. உம்ரா செய்வதன் மூலமாக நம்முடைய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அதே போன்று உம்ரா பயணம் மேற்கொள்ளும் பொழுது அவர்களுக்கென்று சில சிறப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல் ஹாஜ் வல் முஅ்தமிர் வஃப்துல்லா. உம்ரா செய்யக்கூடியவர்களும் ஹஜ் செய்யக்கூடியவர்களும் புறப்படுகின்ற பொழுது அவர்கள் அந்த பயணத்தில் இருக்கின்ற வரை அல்லாஹ்வுடைய பட்டாளம், அவர்கள் அல்லாஹ்வுடைய விருந்தினர்கள், ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அப்போ இந்த உம்ராவுடைய பயணத்தை நாம் மேற்கொண்டு இருக்கின்றோம் என்றால் முழுமையாக அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய விருந்தினராக இருக்கிறோம். உலகத்தில் நாம் 1000 பயணங்கள் மேற்கொண்டாலும் இந்த மகத்துவத்தை எங்கேயும் அடைய முடியாது. இந்த மகத்துவத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் உம்ரா என்ற பயணத்தின் மூலமாகத்தான் அடைந்து கொள்ள முடியும். அப்போ இந்த பயணம் மேற்கொள்வதின் காரணமாக அந்த நாட்களில் நாம் இருக்கின்ற வரை, திரும்புகின்ற வரை நாம் அல்லாஹ்வுடைய விருந்தினர். மிகப்பெரிய ஒரு சிறப்பு. ரப்புல் ஆலமீனுடைய விருந்தினராக இருப்பது சாதாரண விஷயம் அல்ல. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதற்கான எல்லா வகையான உதவிகளையும் செய்வான், எல்லா வகையான பாதுகாப்பையும் அளிப்பான், எல்லா வகையான நம்முடைய கஷ்டங்களை அவன் நீக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ அல்லாஹ்வினுடைய முழு பாதுகாப்பும் அவனுடைய பாதையிலும் அவனுடைய பொருத்தத்திலும் இருக்கிறோம் என்றால் நிச்சயமாக அந்த நேரங்களில் நாம் அவனுக்கு விருப்பமான காரியங்களை செய்ய வேண்டும், அவனுக்கு விருப்பமான இபாதத்துக்களிலே இருக்க வேண்டும், அவன் விரும்புகின்ற காரியத்தை செய்ய வேண்டும், அவனுக்கு விருப்பமான பேச்சுக்களையே நம்முடைய நாவுகளிலிருந்து பேச வேண்டும் என்பதையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா பயணத்தையும் ஹஜ் பயணத்தையும் மேற்கொள்ளக்கூடியவர்கள் இப்படி ஒரு மகத்துவத்தை வழங்கியிருக்கிறார்கள். அதே போன்று இன்னொரு மகத்துவத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல் ஹாஜ் வல் முஅத்தமிர் முஸ்தஜாபத்துல் லஹு. உம்ரா என்ற பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய விருந்தினர்களுக்கு அவர்கள் என்ன பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் தஆலா கபூல் செய்கின்றான், ஏற்றுக்கொள்கிறான். அவருடைய தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான், அவர் கேட்டதை அல்லாஹ் கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதனால தான் இந்த பயணங்களில் நாம் இருக்கும் பொழுது அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆக்கள் செய்ய வேண்டும், பிரார்த்தனைகளில் ஈடுபட வேண்டும். நேரங்கள் கிடைக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடியவர்களாக, குறிப்பாக தஹஜ்ஜுடைய நேரங்களிலும் சரி, ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பின்னாலும் சரி, எல்லா நேரங்களிலும் நாம் ரப்பிடத்தில் கேட்கின்ற பொழுது இந்த பயணம் முடிகின்ற வரை நாம் பிரார்த்தனையில் இருப்போம் என்றால் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா அந்த பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய உயர்வையும் மதிப்பையும் அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. குறிப்பாக அதனால்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகாம் இப்ராஹிமில் கேட்ட பிரார்த்தனையின் காரணத்தின் அடிப்படையில் தான் நாம் இன்றைக்கு உலகம் முழுவதும் மக்கள் காபத்துல்லாவை நோக்கி செல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அப்போ இந்த பயணத்தை நாம், இந்த இபாதத்தை உம்ரா என்ற கடமையை நிலைநாட்டுவதாக இருந்தால் மக்காவில் சென்றுதான் நிலைநாட்ட வேண்டும். அதை அல்லாஹ் தான் தீர்மானம் செய்திருக்கிறான், அல்லாஹ் தான் நியமித்திருக்கிறான், அல்லாஹ் தான் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறான். இந்த உம்ரா என்ற இபாதத் என்பதை நிலைநாட்டுவது உலகத்தின் எந்த நாடுகளுக்கு சென்றாலும் செய்ய முடியாது. அந்த உம்ரா என்ற பயணத்தை செய்வதாக இருந்தால் அது மக்காவில் மட்டும்தான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வரையறுத்து வகுத்து கொடுத்திருக்கிறான். ஏன் அங்கே செய்கின்றோம் என்றால் அல்லாஹ் தஆலா அவனை வணங்குவதற்காக, அவனுக்கு இபாதத் செய்வதற்காக, அவனுக்கு அடிபணிவதற்காக, அவனுக்கு சுஜூது செய்வதற்காக வேண்டி உலகில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்காக முதலாக எழுப்பப்பட்ட ஒரு ஆலயம் தான் காபத்துல்லா. அது மக்காவில் இருக்கிறது. அதை தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸ் லல்லதி பி பக்கா முபாரக் ஹுதல் லில் ஆலமீன் ஃபீஹி ஆயாத்துன் பையினாத்துன் மகாம் இப்ராஹிம் வமன் தகலஹு கான ஆமினா. நிச்சயமாக முதலாக மனிதர்கள் படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும் என்பதற்காக எழுப்பப்பட்ட ஒரு ஆலயம் மக்காவில், மக்கா என்று சொல்லப்படக்கூடிய மக்காவில் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். ஃபீஹி ஆயாத்துன் பையினாத், அங்கே பல அத்தாட்சிகள் இருக்கின்றன, பல அற்புதங்கள் இருக்கின்றன, பல நபிமார்களுடைய வாழ்வை சரித்திரங்கள் அங்கே இருக்கின்றன, பல நபிமார்களுடைய தியாகங்கள் இருக்கின்றன. எனவே அதை பார்க்கக்கூடியவர்கள் தன்னுடைய உள்ளத்தில்
நபிமார்களிடமிருந்து படிப்பினை பெற்று தங்களுடைய உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அழகான மாதலும் முன்மாதிரியும் அங்கு இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். எனவே அப்படிப்பட்ட அந்த காபத்துல்லாவிற்கு ஆலயத்திற்கு வருபவர்கள் ஒமன் தஹலஹு கான ஆமினா, அந்த மஸ்ஜிதுல் ஹராம் இதில் நுழைந்துவிட்டால் உங்களுக்கு மிகப்பெரிய அபயமும் பாதுகாப்பும் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அப்போ அந்த காபத்துல்லாவிற்கு நாம் சென்று விட்டால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அபயமும் பாதுகாப்பும் பெற்று கிடைக்கும் என்பதை ரப்புல் ஆலமீன் குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறான். எனவேதான் அந்த மகாமே இப்ராஹிம் இந்த காபத்துல்லாவை கட்டுகின்ற ஒரு பொறுப்பை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி அவருடைய மகனாராகிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் இறைவன் கொடுத்தான். அல்லாஹ் தஆலா அதையும் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஒய்தேர்பா இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத் இஸ்மாயில் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். காபத்துல்லாவில் இருக்கின்ற இந்த ஆலயத்தை உயர்த்துவதற்காக கட்டுகின்ற அந்த பொறுப்பை நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமிடத்திலே கொடுத்தோம். அந்த இருவரும் தான் இதை உயர்த்தி நிறுத்தினார்கள். நிறுத்திவிட்டு அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், நாங்கள் செய்த இந்த அமலை, இந்த இபாதத்தை, இந்த வழிமுறையை, இந்த அமலை நீ முழுமையான முறையில் ஏற்றுக்கொள்வாயாக என்று அவர்கள் கேட்டதை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அந்த இப்ராஹிம் நபியை தான் அல்லாஹ் தஆலா முதலாக அந்த பாலைவனமாக இருந்த நிலையில் அவர்களை சோதிப்பதற்காக, அவர்கள் தன்னுடைய இறைவனுக்கு அஞ்சக்கூடிய அந்த விதத்தினுடைய நிலைப்பாடை உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக தங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாகும் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் நபியுடைய வழிமுறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த இப்ராஹிம் நபி அவர்களுக்கு நீண்ட காலத்திற்கு பிறகு அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். அந்த பச்சில குழந்தையுடனே அல்லாஹ் தஆலா அந்த பாலைவனத்தில் மக்கள் நடமாட்டம் இல்லாத, புட்பூண்டுகள் முளைக்காத அந்த பள்ளத்தாக்கில் போய் இருக்கும்படி அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தனக்கு பிறந்த அந்த பச்சில குழந்தையாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன் மனைவியையும் கொண்டு வந்து குடி அமர்த்தினார்கள். அல்லாஹ்வினுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய கடமையை நிலைநாட்டினார்கள். அதனால்தான் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் நபியை பற்றி சொல்லும் பொழுது இதுபுதலா இப்ராஹிம் ரப்பஹு பி கலிமாத்தின், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் பல சோதனைகளாக கட்டங்களாக சோதித்தோம், ஆனால் அத்தனையும் அவர் முழுமையாக நிறைவேற்றினார். அந்த அடிப்படையில் தான் இப்ராஹிம் நபி தங்களுடைய சிறு குழந்தையோடு கொண்டு போய் அந்த புட்பூண்டுகள் முளைக்காத பள்ளத்தாக்கில் தன் குடும்பத்தினை வாழ வைத்தார்கள். வாழ வைத்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி பிவாதி கைரி ஈதரின் ஐந்த பைத்திக்கல் முஹர்ரம் ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத் ஃபஜ்அல் அஃபீதத மினன் நாஸ் வதஹ்வி இலைஹிம் வர்ஸுகுஹும் மினஸ் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார், யா அல்லாஹ், நீ சொன்ன அடிப்படையில் என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய குடும்பத்தினர்களை இந்த புட்பூண்டுகள் முளைக்காத பள்ளத்தாக்கில் நான் குடி அமர்த்தி விட்டேன் யா அல்லாஹ். எதற்காக? லியுகீமுஸ் ஸலாத், மக்கள் எல்லாம் அவர்கள் உன்னை வணங்குவதற்காக, உன் கடமையாக்கிய அந்த தொழுகையை நிலைநாட்டுவதற்காக வேண்டிதான் இந்த காபத்துல்லாவிற்கு அருகில் மக்கள் நடமாட்டம் இல்லை, புட்பூண்டுகள் முளைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இல்லை, அப்படிப்பட்ட பூமியில் பள்ளத்தாக்கில் நான் குடி அமர்த்தி விட்டேன் யா அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். ஃபஜ்அல் அஃபீதத மினன் நாஸ், மனிதர்களுடைய உள்ளங்களை எல்லாம் இந்த காபத்துல்லாவை நோக்கி வரக்கூடிய நசீபை குடியா அல்லாஹ் என்று அன்றைக்கு இப்ராஹிம் நபி தனிமையில இருந்து அல்லாஹ்விடத்தில் கேட்டார். யாருமே இல்லாத இடத்தில் கேட்ட அந்த இப்ராஹிம் நபியுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதின் அடிப்படைதான் இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் பல நாடுகளில் இருந்து அன்றாட வாழ்க்கையில் அந்த காபத்துல்லாவை வலம் வருகின்ற ஒரு நிலையை இறைவன் ஏற்பாடு செய்திருக்கிறான் என்றால் இப்ராஹிம் நபியினுடைய அந்த தியாகத்தை நாம் நினைவு கூற வேண்டும். அவர்கள் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்த அந்த உச்சகட்டமான நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஈமானிய பெண்ணாகவும் ஈமானிய ஈமான் உள்ளவர்களாகவும் நாம் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா செல்வந்தர்கள், செல்வம் படைத்தவர்கள், செல்வம் யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் செல்லக்கூடிய ஒரு இடமாக அல்லாஹ் தஆலா காபத்துல்லாவை ஆக்கி கொடுத்தான். எனவேதான் இன்றைக்கு உலக மக்கள் எல்லாம் ஈமான் கொண்ட ஒவ்வொருவரும் காபத்துல்லாவை பார்க்க வேண்டும், தவாப் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு புறப்பட்டு வரக்கூடிய நிலையை பார்க்கிறோம். மேலும் இப்ராஹிம் நபி அந்த மக்களுக்காக துஆ செய்தார்கள், வர்ஸுகுஹும் மினஸ் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன். ஏனென்றால் உண்பதற்கு இங்கே உணவு கிடைக்காது, புட்பூண்டுகள் முளைக்கக்கூடிய இடமில்லை, விவசாயம் பண்ண முடியாது. எனவே வரக்கூடிய மக்கள் பசி பட்டினியால் கடந்து விடக்கூடாது.
அவர்களுடைய ரிஸ்க் இங்கே விசாலமாக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். அவருடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரித்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கும் முழுவதும் மக்கா முழுவதும் உணவு இல்லாத தட்டுப்பாடு இல்லாத அளவிற்கு உணவினுடைய ரிஸ்கை விசாலமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி கொடுத்திருக்கிறான். எங்கே பசி பட்டினியாக இருந்தாலும் புனிதமிக்க மக்காவிற்கு செல்லக்கூடியவர்கள் பசி பட்டினியினுடைய சிந்தனையே இல்லாத அளவிற்கு அல்லாஹ் தஆலா உணவினுடைய விசாலத்தை அங்கே அதிகப்படுத்தியிருக்கிறான் என்றால் அதற்கு காரணம் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட அந்த பிரார்த்தனையை இறைவன் அங்கீகரித்தான். அதனால் தான் ஹஜ் உம்ரா செய்யக்கூடியவர்களுடைக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய மதிப்பு, அந்த இடத்தில் வரக்கூடியவர்கள் கேட்கின்ற அந்த பிரார்த்தனை நிச்சயம் ரப்புல் ஆலமீன் அங்கீகரிப்பான், ஏற்றுக்கொள்வான், கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை தான் ஒளிமயமாக ஆக்குகிறான். இப்ராஹிம் நபி துஆ அங்கீகரிக்கப்பட்டதினால்தான் அங்கு மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் அன்றாட வந்து கொண்டிருக்கிறார்கள். பசி பட்டினியோடு யாரும் இல்லாத அளவிற்கு அல்லாஹ் பரக்கத்தை அங்கே பொழிந்திருக்கிறான். அதனால்தான் அல்லாஹ் தஆலா அங்கே கேட்கக்கூடிய பிரார்த்தனையை அங்கீகரிக்கின்றான். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காபத்துல்லாவை சுற்றி வலம் வருகின்ற பொழுது காபத்துல்லாவில் இருக்கின்ற வாசலுக்கும் ஹஜருல் அஸ்வத் இருக்கக்கூடிய இடத்திற்கும் இடையில் ஒரு இடம்தான் அல் முல்தசிம். அந்த முல்தசிம் என்ற இடத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் நெஞ்சை அதோடு ஒட்டியவர்களாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த இடத்தில் நின்று கேட்கப்படுகின்ற துஆவை அல்லாஹ் நிச்சயம் கபூல் செய்வான் என்று கூறினார்கள். அப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்த இடம்தான் காபத்துல்லா. உலகத்திலேயே தவாஃப் செய்யக்கூடிய ஒரு இடம் காபத்துல்லா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், ஃபல்யதவஃப் பில் பைத்தில் அதீக், பழமை வாய்ந்த இந்த காபத்துல்லாவை நீங்கள் வலம் வந்து வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். நாம் மக்காவிற்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு அடியார்களும் ஹாஜிகளும் காபத்துல்லாவை வலம் வர வேண்டும். அவர்கள் உம்ரா செய்தாலும் சரி, ஹஜ்ஜி செய்தாலும் சரி, மக்கமா நகரத்தை அடைந்து விட்டால் அவர்கள் தவாஃப் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு வழிமுறையை அல்லாஹ் தஆலா அவருடைய குர்ஆனின் மூலமாக நமக்கு குறிப்பிடுகிறான். எனவேதான் உம்ரா செய்யக்கூடிய கடமைகளில் ஒரு கடமை, ஒரு காரியம், ஒரு இபாதத் என்பது தவாஃப் செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் தஆலா அந்த மக்காவிலே அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜர் அம்மையார் அவருடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியாகிற ஹாஜர் அம்மையாருடைய தியாக உணர்வுகளை இந்த பூமியில் வாழக்கூடிய மக்கள், அந்த பூமிக்கு வரக்கூடிய மக்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, அவருடைய தியாக உணர்வை வெளிப்படுத்துவதற்காக, அவர்களிடம் இருந்த அந்த இறையச்சத்தினுடைய ஒரு உணர்வுகளை இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா அவர்கள் இறைவனுக்கு அடிபணிந்த அந்த நிகழ்ச்சியை அங்கே சுட்டி காட்டுகிறான். அங்கே பல அத்தாட்சிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த அத்தாட்சிகளில் ஒன்றுதான் சஃபா மலை என்ற அந்த மலையும் சரி, மர்வா என்று சொல்லப்படக்கூடிய அந்த மலையும் சரி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. அந்த இடத்தில்தான் இப்ராஹிம் நபி தன் மனைவியாகிய ஹாஜரா அம்மையாரையும் இஸ்மாயிலையும் குடி அமர்த்தினார்கள். தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்ட வேண்டும் என்பதற்காக குடிநீர் தேடி அலைந்தார்கள். சஃபாவில் மலையின் மேறி ஏறி நின்று தனக்கு உதவி செய்பவர்கள், தண்ணீர் கொண்டு வருபவர்கள் யாராவது உண்டா என்று எதிர்பார்த்தார்கள். அதேபோன்று மர்வா என்ற மலையில் நின்று பார்த்தார்கள், யாரும் இல்லை. தன்னை விட்டு சென்ற கணவனிடத்திலே கூட கேட்டார்கள், நீங்கள் இப்படி விட்டு செல்கிறீர்களே, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று கேட்டார்கள். இப்ராஹிம் நபி சொன்னார்கள், நிச்சயமாக இது அல்லாஹ்வுடைய கட்டளை தான் என்றார்கள். அதற்கு பதில் உரைத்த ஹாஜர் அம்மையாருடைய வார்த்தை என்ன தெரியுமா? ல யஸிஅன அல்லாஹு அபதா, எங்களை அல்லாஹு தஆலா ஒரு காலமும் கைவிட மாட்டான். எப்படிப்பட்ட பள்ளத்தாக்கில் நீங்கள் விட்டு சென்றாலும் பின்னால் வரக்கூடிய கால மக்களுக்கு இது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பாடம் சாலையாகவும் பறைச்சாற்றுகின்ற இறையச்சத்தினுடைய அடிப்படையான முன்மாதிரியான இடமாகவும் அல்லாஹ் ஆக்கி தருவான் என்பதை தன் கணவருக்கு பதிலாக சொன்னதின் அடிப்படையிலே அல்லாஹு தஆலா மிகப்பெரிய பாக்கியமாக அந்த சஃபா மர்வா என்பதை அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளாக அல்லாஹு தஆலா ஆக்கினான். இவர்கள் ஓடிய அந்த 7 முறைதான் தண்ணீருக்காக ஓடிய அந்த நேரத்தில் நீர் கிடைக்காத நிலையில் தனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லாத அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனை பயந்தவர்களுக்கு, அவனை அஞ்சியவர்களுக்கு, அவனுக்கு கட்டுப்பட்டவர்களுக்கு எதிர்பார்க்காத நிலையில்
அழகான முன்மாதிரியாக ஜம்சம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலயமாக அல்லாஹு தஆலா அவர்கள் நின்ற அதே இடத்தில் நீரை கொடுத்தான். அந்த ஜம்சம் நீர்தான் கியாமத்து நாள் வரை உலக மக்களுக்கு ஒரு முன்மாதிரியான நீராகவும் தன் உடலில் இருக்கின்ற நோய்களை அப்புறப்படுத்தக்கூடிய மருத்துவம் நிறைந்த நீராகவும் அல்லாஹு தஆலா ஷிஃபாவுடைய நீராக ஆக்கி கொடுத்தான். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் ஜம்சம் நீர் குடிக்கின்றார்களோ, எந்த நீயத்தோடு குடிக்கிறார்களோ, ஃபஹுவ ஷிஃபாஉன் லஹு, அது அவர்களுக்கு நிச்சயமாக பயன் தரக்கூடியதாக அமையும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். எனவேதான் மக்கமா நகரில் வாழ்கின்ற ஆரம்ப காலகட்டத்தில் சஹாபா பெருமக்கள் தங்களுடைய பசியை போக்கிக் கொள்வதற்கு தன்னுடைய உணவாகவே ஜம்சம் நீரை பயன்படுத்தினார்கள். பல மாத காலங்கள் உணவாக ஜம்சம் நீரை குடித்து வாழ்க்கை நடத்திய சஹாபாக்களும் அங்கே இருந்து மடிந்திருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அந்த நீர்தான் இன்றைக்கு உலகத்தில் விஞ்ஞானிகளால் ஆய்வு செய்யப்பட்டு இது நிச்சயமாக படைத்த ஓர் இறைவனுடைய உற்பத்தி என்பதை யாரும் மறுக்க முடியாத அளவிற்கு, இஸ்லாம் அல்லாதவர்களாலும் இதை பறைச்சாற்றுகின்ற அளவிற்கு இன்னைக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அப்படிப்பட்ட மகத்துவமிக்க அந்த நீரினுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தாய்க்கு இறைவன் நீரை கொண்டாக்கி அங்கே கொடுத்தான். அந்த நீர் தான் இன்றைக்கு ஜம்சம் நீராக கியாமத் நாள் வரை இறைவன் அங்கே கொடுத்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த சஃபா மலையிலிருந்து மர்வா மலைக்கு ஓடி சென்று தனக்கு உதவி செய்பவர்கள் உண்டா என்று தேடிய அந்த உன்னத நிலையை உணர்த்துகின்ற வகையில் இங்கே வரக்கூடிய பணக்காரர்கள், வர வசதியானவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள் எல்லோருக்கும் படிப்பினையை தரக்கூடிய வகையில் ஹாஜிகளாக இருக்கலாம் அல்லது உம்ரா செய்பவர்களாக இருக்கலாம், அவர்கள் ஓடிய அந்த ஓட்டத்தை கடமையாக அல்லாஹ் தஆலா ஆக்கினான். ஆக்கியது மட்டுமல்ல, அந்த சஃபா மலையையும் மர்வா என்ற மலையையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்று கூறி சூரத்துல் பக்ராவினுடைய இறைவசனத்தை உலகத்தாருக்கெல்லாம் ஒரு உன்னதமிக்க சத்தியத்தை உணர்த்துகின்ற வகையில் கல்லெஞ்சம் கொண்ட உள்ளங்களையும் உடைத்தெறிந்து ஈமானிய வலு பெறுவதற்காக ஹாஜர அம்மையாருடைய ஈமானின் உறுதிப்பாட்டை அங்கே நினைவுபடுத்துகிறான். இன்ன ஸஃபா வல் மர்வா மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் இஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யதவஃப பிஹிமா வமன் ததவ்வா கைரா ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம். நிச்சயமாக சஃபா என்ற மலையும் இருக்கட்டும், மர்வா என்ற மலை இருக்கட்டும், மின் ஷஆயிரில்லாஹ் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. யார் உம்ரா செய்கிறார்களோ, யார் ஹஜ்ஜி செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக சஃபாவிலிருந்து மர்வாவிற்கு சை செய்ய வேண்டும். சையிலிருந்து சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு அன்றைக்கு ஓடிய யாஜரா அம்மையாருடைய தொங்கோட்டத்தை போன்று 7 முறை செய்து தீர வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலமாக ஹஜ்ஜி செய்யக்கூடிய உம்ரா செய்யக்கூடியவர்களுக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால், எப்படிப்பட்ட ஒரு ஈமானிய வலுவினுடைய பெண்ணின் முன்முதாரத்தை உலகத்தாருக்கெல்லாம் படிப்பினை பெற்றுக் கொள்ளக்கூடிய உள்ளத்தில் இறையச்சத்தையும் இறை அச்சத்தையும் பயத்தையும் இறைவனுக்கு அடிபடுவதனுடைய உச்சக்கட்டத்தையும் உணர்த்தி காட்டுகிறான் என்று சொன்னால், அப்படிப்பட்ட இடங்களை நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆஜிகளும் அந்த சஃபா மர்வாவிலே நிற்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை புகழ்ந்து தக்பீர் கூறினார்கள். லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு வ அன்ஜஸ வஅதா வ நஸர அப்தா வ ஹஸமல் அஹ்ஸாப் என்ற வாசகங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சஃபா மலையில் நின்று கூறினார்கள், மர்வா மலையிலே நின்று கூறினார்கள். அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். காரணம், ஒரு நபியினுடைய தியாகமும் ஒரு நபியினுடைய மனைவியினுடைய தியாகத்தின் உணர்வுகளை புரிந்து அல்லாஹ்வை புகழ்ந்து காட்டி அல்லாஹு தஆலா புகழ்ந்து காட்டியதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டியிருக்கிறார்கள். எனவேதான் அந்த சஃபா மர்வாவில் நிற்கின்ற பொழுது இது போன்ற தக்பீர்களும் தஸ்பீகளும் செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். இப்படியான இந்த இபாதத்தின் மூலமாக தவாஃப் செய்வதும் சഈ செய்வதும் உம்ராவில் ஒன்று,
ஹஜ்ஜில் ஒன்று என்பதை நாம் நிலைநாட்ட வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். எனவே அந்த இடங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த ஒரு கண்கள் இறையச்சத்தினால் அழுது கண்ணீர் வடிக்கிறதோ அப்படிப்பட்ட கண்களை நரக நெருப்பு தீண்டாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த இடங்களை நாம் காணும் பொழுது இறை அச்சத்தின் அடிப்படையில் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயத்தினால் கண்ணீர் வடிப்பதின் மூலமாக நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைப்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கூறியிருக்கிறார்கள். எனவேதான் இந்த பயணம் மேற்கொள்ளும் பொழுது இறை நினைவோடும் இறை தக்பீரோடும் தல்பியாவோடும் தான் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நிலை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. உலக வாழ்க்கையில் எவ்வளவோ பயணங்கள் மனிதர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பயணத்தை நாம் மேற்கொள்ளும் பொழுது முழுமையாக அல்லாஹ்வுடைய நினைவோடும் இறை தக்பீரோடும் தல்பியாவுடன் தான் பயணிக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள். இந்த பயணத்தை நாம் மேற்கொள்ளும் பொழுதே நாம் மனதில் நியத்தை வைக்க வேண்டும். அல்லாஹும்ம லப்பைக் உம்ரத்தன், யா அல்லாஹ் உனக்காக வேண்டி உம்ரா செய்ய நாடி நான் புறப்பட்டு விட்டேன் என்பதை நியத்தாக சொல்ல வேண்டும். நாம் மற்ற நியத்துகளை மனதில் நினைக்கலாம், ஆனால் இந்த நியத்தை பொறுத்தவரை நாவினால் சொல்ல வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே இந்த பயணம் மேற்கொள்ளும் பொழுதே நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹும்ம லப்பைக் உம்ரத்தன் என்பதை நாவினால் சொல்ல வேண்டும். அதற்கடுத்ததாகத்தான் நீங்கள் இங்கே புறப்பட்டதிலிருந்து அதற்கென்ற ஒரு எல்லையையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராமுடைய ஆடையில் செல்ல வேண்டும். நீங்கள் தல்பியாவுடைய அந்த குரல் தல்பியா கூறிய நிலையில் புறப்பட வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவேதான் காபத்துல்லாவை அடைய செல்கின்ற பொழுது நம்முடைய வாழ்நாளில் தல்பியா என்று சொல்லிய கூடிய அந்த திக்ருகளோடு தான் நாம் புறப்பட வேண்டும். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செய்யக்கூடிய தல்பியாவை மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக்கல் முல்க் லா ஷரீக லக். யா அல்லாஹ் உன்னுடைய சன்னிதானத்திற்கு வந்துவிட்டேன். யா அல்லாஹ் உன்னுடைய அழைப்பை ஏற்று வந்துவிட்டேன். யா அல்லாஹ் லா ஷரீக லக் உனக்கு எந்த இணையும் கிடையாது. அல்லாஹ் நீதான் படைத்தவன், நீதான் உணவளிப்பவன், நீதான் பாதுகாக்கக்கூடியவன், வணங்குவதற்கு தகுதியானவன் உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது. யா அல்லாஹ் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக்கல் முல்க் லா ஷரீக லக். நிச்சயமாக உலகத்தில் உள்ள எல்லா புகழுக்கும் சொந்தக்காரன் நீ, உலகத்தில் உள்ள எல்லா அருள் கொடைகளுக்கும் சொந்தக்காரன் நீ, உலகத்தில் உள்ள எல்லா ஆட்சியின் அதிகாரத்திற்கும் சொந்தக்காரன் நீ மட்டுமே. அல்லாஹ் அதில் எந்த இணையுமே கிடையாது யா அல்லாஹ் என்ற வாசகத்தை முழக்கத்தோடு தான் காபத்துல்லாவை அடைய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். எனவே இந்த பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது தல்பியா முழக்கத்தோடு தான் காபத்துல்லாவை அடைய வேண்டும். காபத்துல்லாவை பார்க்கின்ற வரை, ஹரம் ஷரீஃபில் நாம் உள்ளே நுழைகின்ற வரை நம்முடைய நாவில் தவழக்கூடிய வார்த்தை தல்பியா தான். ஏனென்றால் இந்த தல்பியாவிற்கு அவ்வளவு பெரிய உயர்வை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். எனவேதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எவர் ஒருவர் ஒரு முறை தல்பியா கூறுகிறார்களோ அந்த தல்பியாவை கேட்கக்கூடிய எல்லா பொருட்களும், அது மரமாக இருக்கலாம், கொடியாக இருக்கலாம், செடியாக இருக்கலாம், மரங்களாக இருக்கலாம், தூண்களாக இருக்கலாம், இவைகள் அனைத்துமே திரும்பவும் அந்த தல்பியாவை கூறுகிறது. அதாவது நாளை மறுமையில் இவைகளெல்லாம் சாட்சி கூறும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே எந்த பயணத்திலையும் கூற முடியாத அற்புதமான மகத்துவமிக்க சத்தியம் வாய்ந்த வலிமை வாய்ந்த ஏகத்துவம் நிறைந்த ஒரு வார்த்தை தான் தல்பியா என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த பயணத்தில் நாம் தல்பியா முழக்கத்தோடு காபத்துல்லாவை அடைய வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்துவதற்கான அடிப்படையான விஷயம்தான் தல்பியா. இந்த தல்பியாவுடைய முழக்கத்தோடு தான் இஹ்ராமுடைய நிலையில் தான் காபத்துல்லா மக்காவை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இபாதத்தினுடைய முக்கியமான அடிப்படை அம்சமாக வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் இஹ்ராமுடைய ஆடையில் மரணிப்பவர்களுக்கும் மகத்துவத்தை கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு நபி தோழர் இஹ்ராமுடைய ஆடையில் ஷஹீதாகி விடுகிறார்.
அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மிகப்பெரிய ஒரு சிறப்பையும் கொடுத்தார்கள். உலகத்தில் மனிதர் பிறந்து மரணிக்கின்ற பொழுது அவருக்கு சில விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இறந்த இலத்தின் மரத்தினுடைய அந்த இலையை வைத்து குளிப்பாட்டுங்கள். வலா துஹம்மிரு ரஅஸஹு வலா துஹம்மிருஹு, அவருக்கு நறுமணம் பூசாதீர்கள், அவருடைய தலையை மூடாதீர்கள். ஏன் தெரியுமா? ஃபஇன்னல்லாஹ யபஅது யௌமல் கியாமத்தி முலப்பியா, தல்பியா சொன்ன நிலையில் இஹ்ராமுடைய நிலையில் ஒரு அடியானுக்கு மரணம் வரக்கூடிய ஷஹீதாக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்து விடுமே என்றால் அவரை நீங்கள் இப்படிதான் அடக்க வேண்டும். ஏனென்றால் ஃபஇன்னல்லாஹ யபஅது யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் அல்லாஹ் அவரை எழுப்பும் பொழுது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக்கல் முல்க் லா ஷரீக லக், இந்த நாவோடு இந்த வார்த்தையை கூறிய நிலையில் தான் அல்லாஹ் அவரை எழுப்புவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஒரு மகத்துவத்தையும் சிறப்பையும் தல்பியாவோடு மரணிக்கக்கூடியவர்களுக்கு ஷஹீதுக்கு உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஏகத்துவம் நிறைந்த அந்த மகத்துவமிக்க கலிமாவை தல்பியாவை நாம் இஹ்ராம் அணிந்து உம்ராவிற்கு புறப்படுகின்ற பொழுது மக்காவை அடைகின்ற வரை அந்த நேரம் இடைப்பட்ட நேரம் வரை நம்முடைய நாவலில் வர வேண்டியது இது மட்டும்தான். இதை மட்டும்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே ஆண்களை பொறுத்தவரை இஹ்ராமுடைய ஆடை அவர்களுக்கு வெண்ணிறமான இந்த ஆடைதான். பெண்களை பொறுத்தவரை இஹ்ராமுடைய ஆடை நீங்கள் எப்பொழுதும் அடைந்திருக்கக்கூடிய ஆடைதான். உங்களுடைய முகமும் கையும் மட்டும் திறந்திருக்க வேண்டும். இந்த நிலையில்தான் உங்களுடைய இஹ்ராமுடைய நிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இஹ்ராம் அணிந்ததிலிருந்து நீங்கள் நறுமணமும் எதுவும் பூசக்கூடாது. உங்களுடைய நினைவுகள் முழுக்க இறை திக்ரோடும் தல்பியாவோடும் இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இபாதத்தினுடைய மகத்துவத்தையும் சிறப்பை நமக்கு கூறினார் என்றால் அதை மனதில் வைத்து முழுமையான முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டியதை போன்ற அந்த அமல்களை நாம் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா இந்த உம்ரா என்ற பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஆஜிலுடைய உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்து அவருடைய பயணங்களிலுடைய எல்லா சிரமங்களையும் அல்லாஹு தாலா லேசாக ஆக்கி வைத்து முழுமையான முறையில் இபாதத் செய்துவிட்டு வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உம்ராவுடைய அமல் என்ன என்று சொன்னால், நாம் இங்கிருந்து புறப்படும் பொழுதே நம்முடைய நகங்கள் முடியெல்லாம் களைந்து சுத்தமாக்கி குளித்து விட வேண்டும். பிறகு நீங்கள் எப்பொழுதும் அடையக்கூடிய ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும். மனதில் இங்கே அல்லாஹும்ம லப்பைக் உம்ரத்தன் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும். உண்மையான நியத்து நாம் இந்த விமானம் பஹ்ரைன் போய் பஹ்ரைன்லேருந்து ஜித்தா போவோம். நீங்கள் ஜித்தா இறங்குறதுக்கு அந்த ஃப்ளைட்டில் ஜித்தா இறங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மீகாத், அதுதான் எலம்லம், அந்த விமானிகள் அங்கே அறிவிப்பாங்க. அப்போ அந்த நேரத்தை தான் முக்கியமாக அல்லாஹும்ம லப்பைக் உம்ரத்தன் என்று 3 தடவை சொல்லிக்கொள்ள வேண்டும். பிறகு அதிலிருந்து தல்பியாவை விடாமல் முறையாக தல்பியாவை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். விமானத்தில் போகும்போது சொல்லலாம், இறங்கும் போது சொல்லலாம். நீங்கள் ஜித்தா இறங்கி ஜித்தாவிலேருந்து மக்காவிற்கு ரூமுக்கு போவீங்க, அது வரைக்கும் அங்கே பஸ்ஸில் சொல்லிக்கொண்டே போக வேண்டும். பிறகு உங்களுடைய வேலைகளை முடித்துக்கொண்டு இபாதத் செய்வதற்காக உம்ரா செய்வதற்காக மக்கா ஹரத்துக்கு வருவீங்க, அந்த வழிகளிலேயும் சொல்லிக்கொண்டே போக வேண்டும். உங்களுக்கு ஹஸ்ரத் அவர்கள் வழிகாட்டி முறைப்படுத்தி கொடுப்பார்கள். இதை நீங்கள் மனசில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ அவருடைய அமல் என்ன? இந்த நியத்து நாம் போய்விட்டால் இந்த உம்ராவுடைய அமல் என்பது 4 விஷயங்கள். காபத்துல்லா நாம் அடைந்த பிறகு காபத்துல்லாவில் இருக்கின்ற ஹஜ்ருல் அஸ்வத் என்று சொல்லப்படக்கூடிய கல் இருக்கிறது. அந்த கல்லில் இருந்து தான் தவாப் ஆரம்பிக்க வேண்டும். கையை உயர்த்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், கையை நாம் முத்தமிடக்கூடாது, ஹஜ்ருல் அஸ்வத் தான் முத்தமிட வேண்டும். இருந்தாலும் அங்கே ரொம்ப சிரமமாக இருக்கும் என்பதனால் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. கையை உயர்த்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தவாபை ஆரம்பிக்க வேண்டும். தவாப் ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக ஒழுவோடு இருக்க வேண்டும். ஒழு இருந்தால் தான் தவாப் நிறைவேறும். எனவே ஒழு செய்து கொண்டு தான் நாம் ஆரம்பிக்க வேண்டும். அந்த ஒழுவோடு தான் இருக்க வேண்டும். காபத்துல்லாவை 7 முறை தவாப் சுற்றி கொள்ள வேண்டும். 7 முறை சுற்றி முடிந்தால்தான் ஒரு தவாப் நிறைவேறும். அந்த சுற்றி வருகின்ற நேரத்திலே நாம் தெரிந்த துவாக்களை ஓதுனா, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா, நமக்கு தெரிந்த துவாக்கள், நமக்கு தெரிந்த சின்ன சின்ன சூறாக்களை ஓதலாம். குறிப்பாக ருக்குனுல் யமானி ஹஜ்ருல் அஸ்வத் என்று சொல்லப்படக்கூடிய இடத்தில் மட்டுமே ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா ஃபில் ஆখিরাতি ஹஸனா வகீனா அஸாபன்னார் என்று கூற வேண்டும். இப்படி 7 முறை சுற்றி முடிந்தால் நம்முடைய உம்ரா அந்த தவாஃப் முடிந்து விடுகிறது. பிறகு மகாம் இப்ராஹிமில் 2 ரக்காத் காபத்துல்லா பக்கத்தில் நாம் சுன்னத்தான 2 ரக்காத். முதல் ரக்காயத்தில் சூரத்துல் ஃபாத்தியாவும் குல் யா அய்யுல் காஃபிரூன் என்ற சூறாவை ஓதிக்கொள்ள வேண்டும். 2வது ரக்காயத்தில் சூரத்துல் ஃபாத்தியாவையும் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவை ஓதி 2 ரக்காத் தொழுது கொள்ள வேண்டும்.
பிறகு நாம் அங்கே உட்கார்ந்து துவா செய்ய வேண்டும். அதற்கு பிறகு ஜம்சம் நீர் குடிக்க வேண்டும். ஜம்சம் நீர் நாம் எந்த நியத்தில் குடிக்கிறோமோ அந்த நியத்தை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி கொடுப்பான். அந்த ஜம்சம் நீர் குடித்த பிறகு சஃபா என்ற அந்த மலைக்கு அழைத்து செல்வார்கள். அந்த மலையில் நின்று காபத்துல்லாவை நோக்கி துவா செய்துவிட்டு சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு போகணும். அந்த சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு போகும்போது இடைப்பட்ட இடத்துல பச்சை லைட் எரியும். அந்த பச்சை லைட்டில் எரியிற இடத்துல ஆண்கள் மட்டும்தான் தொங்கோட ஓடுவாங்க, பெண்கள் ஓட தேவையில்லை. நீங்கள் திக்ர் செய்து கொண்டே தஸ்பீ ஓதிக்கொண்டே மர்வா பக்கம் போகணும். இப்படி 7 முறை. சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு போனால் 1, மர்வாயிலிருந்து சஃபாவுக்கு வந்தால் 2. மொத்தமாக நம்ம சுற்றி வந்துடக்கூடாது. சஃபாயிலிருந்து மர்வாவுக்கு போனால் 1 முடிஞ்சிடும், திரும்பி மர்வாவில் சஃபாவுக்கு வந்தால் 2வது முடிஞ்சிடும். 7வது சுற்று மர்வாவில் முடிந்துவிடும். 7 சுற்று முடிந்த பிறகு பெண்களை பொறுத்தவரை நீங்கள் வீட்டுக்கு ரூமுக்கு போன பிறகு உங்களுடைய தலைமுடியினுடைய கடைசி பகுதியில் லேசாக கத்தரித்து கொள்ள வேண்டும். அதோடு உங்களுடைய உம்ரா முடிந்து விடுகிறது. அதற்கு பிறகு நீங்கள் சாதாரண நிலையில் இருக்கலாம். இதுதான் உம்ராவுடைய முக்கியமான அமல். 1 நியத்து முதலாவது வைத்துக் கொள்ள வேண்டும். 7 முறை காபத்துல்லாஹ் சுற்றி வருவது தவாப் செய்ய வேண்டும். 2 ரக்காய் சுன்னத் தொழ வேண்டும். பிறகு சஃபாயிலிருந்து மர்வா சை செய்ய வேண்டும். அதற்கடுத்து முடி கத்தரிக்க வேண்டும். இதுதான் உம்ராவுடைய அமல். உழு முறிந்து விட்டால் உழு செய்து கொள்ள வேண்டும். தவாஃபில் சையை பொறுத்த வரைக்கும் உழு கட்டாயம் இல்லை, உழு இல்லாமலும் செய்யலாம். இருந்தாலும் உழுவோடு இருந்து கொள்வது சிறப்புக்குரியதாக இருக்கிறது. அந்த நேரங்களில் நாம் துவா செய்வதன் மூலமாக அல்லாஹு தாலா நம்முடைய துவாக்களை கபூலாக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா நம்முடைய பயணங்களில் சாக்கி முறிவனாகி தாழ்வு புரிவானாக.